ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஷ்மா சமையல். இப்போ ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 1/4 டீஸ்பூன் சீரகம், அப்புறம் 15 சின்ன வெங்காயம், 3 பச்சை மிளகாய், கூடவே ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்து 1 நிமிஷம் வெங்காயத்தை வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1 கட்டு அளவுக்கு கொத்தமல்லி இலையை அதோட தண்டோடையே சேர்த்துக்கோங்க. கூடவே 1 இன்ச் அளவுக்கு புளி, தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா 1 நிமிஷம் கலர் மாறாமல் வதக்கிக்கோங்க. இப்போ இது கூட 1/2 கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சு இந்த கொத்தமல்லி இலை கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிவிட்டு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/4 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா பொன்னிறமாக வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த தாளிப்பை சட்னியோடு சேர்த்துடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அருமையான கொத்தமல்லி சட்னியை இட்லி, தோசை, சப்பாத்தியோடு வச்சு சாப்பிட்டிங்கன்னா சும்மா சூப்பராக இருக்குங்க.